வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு ஃபர்ஸ்ட் சாப்டர் உறவுகும் சார்புகளும்ல பயிற்சி 1.3ல 4வது சம் தான் பார்க்க போகிறோம். இப்போ கொஷின் பாருங்கள். கொஷின் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னா, படம் 1.16 கொடுக்கப்பட்ட வரைபடம், அதாவது படம் 1.16ன்னு படமே கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. வரைபடம் f(x)ன் மூலமாக f(9) வந்து 2 என்பது தெளிவாகிறது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா, இந்த படம் மூலிமா f(9) அப்படிங்கிறது 2. அதாவது நம்மளுக்கு இது ஃபுல்லாக வந்து எக்ஸ் அச்சு, இது ஒய் அச்சு. ஓகேங்களா, அப்படின்னா இது வந்து எக்ஸ், அப்படின்னா f(x) அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம் இது வரைக்கும். அப்படின்னா f(x), எக்ஸ் வந்து 9 இருக்கும் பொழுது ஒய்யோட மதிப்பு என்னது 2. அப்படின்னா பாருங்கள், 1 2 3 4 5 6 7 8 9. 9 பாருங்கள் எங்கே போய் வெட்டுது, ஒய் அச்சில் 2 பாருங்கள் 2. அப்படின்னா f(9) வந்து 2 அப்படிங்கிறது நம்மளுக்கு தெளிவாகிறது. பின்வரும் சார்புகளின் மதிப்புகளை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து f(0), அப்படின்னா எக்ஸ் வந்து 0வாக இருக்கும் பொழுது மதிப்பு நம்மளுக்கு என்னது 9. பாருங்கள், இந்த கிராஃப் தான் நம்ம நல்லா பார்த்துக்கணும், இந்த கிராஃப் தான் நல்லா பார்க்கணும். இப்போ 1னா எங்கே வெட்டுது பாருங்கள், 7க்கும் 8க்கும் நடுவில் 7.5. 2னா எங்கே வெட்டுது 6. 3னா எங்கே வெட்டுது 4க்கும் 5க்கும் நடுவில் 4.5. இது மாதிரி நம்ம பார்த்துக்கணும். ஓகேங்களா, இப்போ அப்படின்னா f(0)ஓட மதிப்பு நம்மளுக்கு 9 சமம் 9. f(0) சமம் 9 அப்படின்னு எழுதிக்கிறோம். சரிங்களா, அப்படின்னா f(7) பாருங்கள், f(7) 7ங்கிறது எங்கே இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல. அப்படின்னா இதுக்கு நேராக 6. அப்படின்னா f(7)னுடைய மதிப்பு 6. அடுத்து f(2) 2 பாருங்கள் இங்கேருந்து இங்கே போகுது. அப்படின்னா இதுக்கும் என்ன மதிப்பு தான் 6 தான், சமம் 6. அடுத்து f(10), 10 வந்து அச்சு மேலேயே இருக்குது, அதனால் என்னது நம்மளுக்கு ஆன்சர் 0. ஓகேங்களா, அவ்வளோதான். படத்தை வச்சு நம்ம ஆன்சர் எழுதிக்கிறோம். அடுத்தது எக்ஸின் எம் மதிப்பிற்கு f(x) = 1 இருக்கும். பாருங்கள், இங்கே ஆன்சர் 1 அப்படின்னா இங்கே என்ன வரும் அப்படிங்கிறதான் கேள்வி இந்த கொஷினுக்கு. புரியுதுங்களா, ஆன்சர் கொடுத்துட்டாங்க, இங்கே இருக்கிறது கேட்குறாங்க. அப்படின்னா 1க்கு நேராக என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குது பாருங்கள், இதுக்கு கீழே தானே. அப்படின்னா 9க்கும் 10க்கும் நடுவில். அப்படின்னா x = என்னது 9.5. என்னது 9.5. ஓகேங்களா, அதுக்கு அடுத்தது பாருங்கள், படம் 1.1ல் மதிப்பகம் வீச்சகம் காண்க. மதிப்பகங்கிறது எக்ஸ்ன்னு சொன்னோம், வீச்சகங்கிறது ஒய்ன்னு சொன்னோம். அப்படின்னா மதிப்பகம் எது வரைக்கும் இருக்குது 10 வரைக்கும் இருக்குது. அப்படின்னா 0லேருந்து 10. வீச்சகம் எது 0லேருந்து 9. அப்புறம் நம்ம என்ன எழுதிக்கலாம், மதிப்பகம் சமம். இது எத்தனாவது கொஷின், 3வது கொஷினில் மதிப்பகம் சமம் 0 1 2 3 4 5 6 7 8 9 10 எல்லாமே படம் வச்சு தான் எழுதுகிறோம். ஓகேங்களா, அடுத்தது வீச்சகம். வீச்சகம் நம்மளுக்கு என்னது 1 2 3 4 5 6 7 8 9. நம்மளுக்கு அப்படி தான் இருக்குது கிராஃப். ஓகேங்களா, 9 வரைக்கும், இது வந்து 10 வரைக்கும். அடுத்து f என்ற சார்பில் r-இன் நிழலுரு காண்க. r-உடைய நிழலுரு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்கள், r-இனுடைய நிழலுருங்கிறது y. ஓகேங்களா, அப்படின்னா r-இனுடைய நிழலுரு இங்கே எங்கே வெட்டுது 5. அப்படின்னா r-இனுடைய நிழலுரு நம்மளுக்கு என்னது 5. ஓகேங்களா, அவ்வளோதான். இந்த கிராஃப் வச்சு ஆன்சர் எழுதுகிறோம், வேறு எதுவுமே இல்லை. அதுக்கு அடுத்தது கொஷின், 5வது கொஷின் பாருங்கள். f(x) வந்து 2x + 5 என்க. x வந்து ≠ 0 எனில் f(x + 2 - f(2)/x) காண்க. அதாவது f(x)ஓட மதிப்பு 2x + 5 இருக்கும் பொழுது f(x + 2) xக்கு பதிலாக x + 2 இருக்கும் பொழுதும் f(2) xக்கு பதிலாக 2 இருக்கும் பொழுதும் இருக்கிற மதிப்பை கண்டுபிடிச்சி கழிச்சிட்டு எதால் வகுக்கணும், எக்ஸால் வகுக்கணும். அதுக்கு வரக்கூடிய மதிப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். பார்க்கலாம் பாருங்கள், f(x)ஓட மதிப்பு 2x + 5. அப்படின்னா f(x + 2 - f(2)/x) என்ன அப்படிங்கிறது தான் கொஷின் நம்மளுக்கு. இப்போ நம்ம f(x + 2) கண்டுபிடிப்போங்களா, எக்ஸுங்கிற இடத்துல x + 2 போடணும், அவ்வளோதான். x + 2 போடணும். அப்படின்னா இங்கே எக்ஸுங்கிற இடத்துல எக்ஸ் போட்டிருக்கோமா, அப்படின்னா இங்கே x + 2 போட்டோம்னா எக்ஸுங்கிற இடத்துல x + 2 போடணும், அவ்வளோதான். அப்படின்னா 2 × x + 2, அடுத்து என்ன இருக்குது +5. ஓகேங்களா, இப்போ 2 பெருக்கிறோம். அப்படின்னா 2x + 2 4 + 5. அப்படின்னா என்ன வரும் 2x + 9. அப்படின்னா f(x + 2)ஓட மதிப்பு 2x + 9. ஓகேங்களா, அடுத்தது f(2) கண்டுபிடிக்கணும்.
அப்புறம் இதே மாதிரி எக்ஸுங்கிற இடத்துல 2 போடணும், அவ்வளோதான். 2 × 2 + 5, அப்புறம் 2 4 + 5 9. அப்படின்னா எஃப் ஆஃப் 2ஓட மதிப்பு நம்மளுக்கு என்னது 9. ஓகேங்களா? இப்போ நம்ம இதில் பிரதியிடுறோம். 2/x = f of x + 2ஓட மதிப்பு என்னது 2x + 9. அடுத்து என்ன குறி மைனஸ், அடுத்தது 9 போட்டுக்கிறோம். x புரியுதுங்களா? f of x + 2ங்கிற இடத்துல 2x + 9 கண்டுபிடிச்சிக்கோம். அடுத்து f of 2ங்கிற இடத்துல 9. இப்போ 9 9 என்ன ஆயிரும் கேன்சல் ஆயிரும். மீதி இருக்கிறது நம்மளுக்கு 2x/x. x xும் கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஆன்சர் 2. ஓகேங்களா? அடுத்த சம் பார்க்கலாம். 6வது கொஸ்டின் பாருங்க. ஒரு சார்பு f ஆனது f of x = 2x - 3 என வரையறுக்கப்பட்டால், ஓகேங்களா? ஒரு சார்பு f ஆனது f of x = 2x - 3 என வரையறுக்கப்பட்டால், ஒன்று வந்து f of 0 + f of 1/2 காண்க. ரெண்டாவது வந்து f of x = 0 எனில் x ஐ காண்க. f of x = x எனில் x ஐ காண்க. f of x = f of 1 - x எனில் x ஐ காண்க அப்படின்னு கொடுத்துட்டாங்க. சரிங்களா? போன சம் மாதிரியே தான் f of xோட மதிப்பு கொடுத்துட்டாங்க. அப்படின்னா f of 0ஓட மதிப்பும் f of 1ஓட மதிப்பை கண்டுபிடிச்சி ரெண்டையும் கூட்டி என்ன பண்ணணும் 2ஆல் வகுக்கணும். அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல 0 போடணும், எக்ஸுங்கிற இடத்துல 1 போடணும். ஓகேங்களா? இப்போ பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து f of 0 நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல என்ன போடணும் 0 போடணும். ஓகேங்களா? அப்படின்னா 2 × 0 - 3. அப்படின்னா பெருக்குனா 0 - 3 தான் ஆன்சர். அப்படின்னா f of 0ஓட மதிப்பு வந்து -3. அடுத்தது f of 1. அப்படின்னா 2 × 1 - 3. ஓ 2 2 -3 கழிச்சிட்டு பெரிய நம்பர் குறி -1. ஓகேங்களா? இப்போ பிரதியிடலாம். f of 0 + f of 1/2. அப்படின்னா f of 0ஓட மதிப்பு -3, f of 1ஓட மதிப்பு -1 வருதுங்களா? இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ் × -/2. அப்படின்னா 2 ஒரே குறியாக இருந்தால் கூட்டி அதே குறியை போட்டுக்கணும் 2. அப்படின்னா வகுத்து போட்டோம்னா -2. இதுதான் நம்மளுக்கான ஆன்சர். ஓகேங்களா? செகண்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா f of x = 0 எனில் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இங்கே பாருங்க, எக்ஸ் வந்து 0, அப்படின்னா ஆன்சர் என்னது -3. இங்கே என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஆன்சர் வந்து கொடுத்துட்டாங்க. ஆன்சர் என்னது 0. இங்கே 0 இருந்ததுன்னா இந்த இடத்துல என்ன வரும் அப்படிங்கிறது தான் கொஷின். ஓகேங்களா? அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா f of xக்கு என்னென்னு கொடுத்துருக்குறாங்க கொஷின் 2x - 3. அப்படின்னா 2x - 3ன்னு போட்டுட்டு இங்கே என்ன இருக்குது 0 அப்படியே போட்டுக்கிறேன். -3 அன்சைட் போயிடுச்சுன்னா +3. அப்படின்னா x = 3/2. இதுதான் ஆன்சர். ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுக்கணும். இப்போ இந்த இடத்துல எக்ஸுக்கு மதிப்பு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அதனால் அந்த எக்ஸுங்கிற இடத்துல மதிப்பு போட்டோம். புரியுதுங்களா? இங்கே வந்து கொஷினுக்கான ஆன்சரே கொடுத்துட்டாங்க. எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். இன்னும் 2 கணக்கு இருக்குது, அது போட்டால் இன்னும் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். பாருங்கள், 3வது வந்து f of x = x எனில் எக்ஸோட மதிப்பை கண்டுபிடிக்கணும். அப்படின்னா f of x வந்து நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க 2x - 3. என்னது எக்ஸ்ன்னு கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? இப்போ எக்ஸ் எல்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். அப்படின்னா 2x, இந்த x இந்த சைடு வந்தால் -x, இந்த -3 அந்த சைடு போனால் +3. 2xல ஒரு x போயிடுச்சுன்னா ஒரு x = 3. ஓகேங்களா? அவ்வளோதான். அதுக்கு அடுத்தது 4வது என்ன கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா f of x = f of 1 - x எனில் எக்ஸை கண்டுபிடிக்கணும். புரியுதுங்களா? f of x = f of x - 1 எனில் எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா எக்ஸுங்கிற இடத்துல, அதாவது f of x நம்மளுக்கு கொடுத்துட்டாங்க. என்னது 2x - 3. இப்போ f of x, xங்கிற இடத்துல 1 - x இருக்குது. அப்படின்னா 2 × xங்கிற இடத்துல என்ன போடணும் 1 - x -3. இப்போ 2x - 3 2 பெருக்கிறோம். அப்படின்னா 2 - 2x - 3. ஓகேங்களா? இப்போ எக்ஸ்லாம் ஒரு பக்கம், நம்பர்லாம் ஒரு பக்கம். அப்படின்னா 2x -1 இந்த சைடு வந்தால் ப்ளஸ் ஆயிரும் 2. இந்த -3 இந்த சைடு வந்தால் +3. -3 +3 கேன்சல் ஆயிரும். அப்புறம் நம்மளுக்கு 4x வந்து 2. அப்படின்னா x = 2/4. அப்படின்னா அடிச்சு போட்டோம்னா என்ன வரும் x = 1/2. அவ்வளோதான். ஓகேங்களா? இதுதான் எக்ஸோட மதிப்பு. ஒரு தடவைக்கு 2 தடவை பார்த்தீங்கன்னா ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த சம்மோட வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம்ஸ் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.